Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மதேஷ். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை எல்லா கட்சிகளுமே தொடங்கி இருக்காங்க. பெரும்பாலும் இந்த கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இப்போ கூட்டணி ஆட்சி கோஷத்தை அதிகம் ஒலித்து கொண்டே இருக்கிறது, எல்லாருமே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த முறை முடிந்த பிறகாக ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு பாக்குறீங்களா நீங்க? எங்க பலகீனமானவன், போட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத கட்சி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத கட்சி கிட்ட கூட்டணி ஆட்சி கேட்டுட்டு இருக்காங்க. வின்னபிலிட்டியோட வின்னிங் பார்ட்டிகிட்டே கூட்டணி ஆட்சி கேட்குறாங்க. கொடுக்கறதெல்லாம் எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கிட்டே கூட்டணி ஆட்சி கேட்குறாங்க. தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சிக்கிட்ட உங்ககிட்ட வந்தாலும் வெற்றிக்கு கேரண்டி இல்லைன்னு கட்சிக்கிட்ட கூட்டணி ஆட்சி கேட்குறாங்க. நீங்க யாரை சுட்டி காட்டுறீங்கன்றத நேயர்கள் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் புரிஞ்சுக்கிட்டேன். திமுக கூட்டணி கட்சிகளும் கூட்டணி ஆட்சியை பேசியிருக்காங்க. இன்னைக்கு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அந்த கோஷத்தை எழுப்பியிருக்கிறார். அதை செல்வ பெருந்தகை வரவேற்றும் பேசியிருக்கிறார். செல்வ பெருந்தகை வரவேற்பாரு, திருச்சி ரெட்டியார் அண்ணன் பேசுவார். ராகுல் காந்தி நீங்கள் கொடுக்கறத கொடுங்கன்னு ஸ்டாலின்ட்ட வாங்கிட்டு போயிடுவார். ஏன்னா ஸ்டாலினை ராகுல் காந்திகிட்ட இருந்து கத்திரி போடணும்னு மோடி முயற்சி பண்ணுறாருங்கிறது ராகுலுக்கு தெரியும். இல்லை, இப்போ செல்வ பெருந்தகையும் திருச்சி வேலுச்சாமிக்கும் திமுக விட்டுட்டு வேற எங்கேனா போகணும்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. ஒன்றும் பிளான் இல்லை. ராகுல் காந்தி சொல்றதான் செல்வ பெருந்தகை செய்துட்டு இருக்கிறாரு. ரெட்டியார் அண்ணன் எங்க அண்ணன், அவரு தனி ட்ராக். எங்க அண்ணன் துரைமுருகன் முட்டாள்தனமா பேசினாருன்னா நெத்தியடியா துரைமுருகனுக்கு லெப்ட் அண்ட் லைட் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எங்க வேலுச்சாமி அண்ணனுக்கு உண்டு. அவர் வாங்கிட்டு தான் இருப்பாரு. திமுகவில் பொதுச் செயலாளரான்னு பார்க்க மாட்டார், எதுன்னு பார்க்க மாட்டார். நீ பண்ண தப்பியா தெரியாம பேசுறான்னு கிளின்னு கிழிச்சு விடுவாரு. அது வேற ஸ்டைல். சரி, இல்ல கூட்டணி ஆட்சின்றது ஒண்ணு அப்படியெல்லாம் மலர வாய்ப்பு இல்லையா என்ன தமிழ்நாட்டுல? அப்படி ஒண்ணு நடந்தது இல்லைன்றதுனால அந்த ஃபார்முலா எல்லாம் எடுபடாம இருக்குமா தமிழ்நாட்டுல? கூட்டணி ஆட்சிங்கிறது தான் 52லே வந்தது. கட்சிகள் உள்ள நுழைஞ்சுக்கிட்டாங்க. நுழைஞ்சு காங்கிரஸ்ல சேர்ந்து மந்திரி பதவியை வாங்கிட்டாங்க. படையாட்சி அமைச்சரானார் நாயக்கர். அவரும் முக்கிய பதவிகளை, மேல் சபை தலைவர் பதவிகளை வாங்கிட்டாங்க. தென் 2006 அப்படி தான் வந்தது. காங்கிரஸ் வேண்டான்னு டாப்பில் முடிஞ்சு போச்சு. திமுக ப்ளஸ் காங்கிரஸே மெஜாரிட்டி வரும்னு சொல்லும்போது, காங்கிரஸ் வேண்டான்னு சொல்லும்போது அங்கங்கே மைனாரிட்டி ஸ்ட்ரென்த் தான் டிஎம்கேக்கு இருந்தது. 2006 தான். காங்கிரஸ் வேண்டான்னு சொல்லும்போது அந்த கேள்வி எழல. 80ல் அது வரும்போது 50-50 வரும்போது எம்ஜிஆர் கேட்டார், இந்திரா காந்தி சொல்லக்கூடாது, தமிழக மக்கள் சொல்லணும்னு சொல்லும்போது மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு தனி மெஜாரிட்டி கொடுத்துட்டாங்க. பாராளுமன்ற தேர்தல் வேற, அசம்பிளி வேறங்கிற அடிப்படையில் தனி மெஜாரிட்டி கிடச்சிது. வேற 77 4 முறை போட்டி, 89 4 முறை போட்டி. அப்புறம் 84 பார்லிமெண்ட்டை காங்கிரஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டாரு எம்ஜிஆர். சரண்டர் ஆயிட்டாரு. ஜெயலலிதா 91 பார்லிமெண்ட்டை சரண்டர் ஆயிட்டாரு. ஏன் 98 கூட மூப்பனார் மேஜர் பார்ட்னராக கலைஞர் அலோவ் பண்ணாரு. ஸோ சூழ்நிலையில் அப்படி போயிட்டு இருக்குது. நடைமுறை அரசியலுக்கு அந்த கூட்டணி ஆட்சின்றது ஒன்று சாத்தியமா சார்? இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது மெஜாரிட்டி வரலன்னா கூட்டணி தான். அது என் கூட்டணி ஆட்சின்னு படையாட்சி சொல்லலை. காங்கிரஸில் மெர்ஜ் ஆயிட்டாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முக்கியம்னு இந்திரா காந்தி அம்மையார் சொல்லலை. அதே மாதிரி ராஜீவ் காந்தி இவங்கெல்லாம் 2/3 எம்பி போதும் எங்களுக்குன்ட்டு போயிட்டாங்க. அதனால தான் இது சாத்தியப்படுது. மற்றபடி திமுக ஸ்ட்ரென்த்தும் அதிமுக, இப்போல்லாம் அதிமுக வேற 20% தான். திமுக ஸ்ட்ரென்த்தும் 30, அரௌண்ட் 30 ஸ்ட்ரென்த்தில் தான் திமுக இருக்குது. அவங்க எப்படி தனியாட்சி பண்றாங்கன்னா பார்லிமெண்ட்டை மற்றவங்களுக்கு அதிகம் கொடுத்துருவாங்க. 10 பார்லிமெண்ட்டுக்கு 60 சீட்டு வாங்கணும். 60 வாங்க மாட்டாங்க, 25-30 நிறுத்திக்குவாங்க. ஸோ இப்படி பார்லிமெண்ட் மட்டும் போதும்னு இந்திரா காந்தி அம்மையார் 71 சொன்னாங்க. இப்படி பார்லிமெண்ட்டை தேசிய கட்சி ஏற்றி வாங்கிக்கிட்டு அசம்பிளியில் குறைவா சீட்டு வாங்குறதுனால தனி ஆட்சியில் திராவிட கட்சிகள் உறுதியா இருக்கிறாங்க. அது நடக்குது. இப்போ எடப்பாடி 20 கீழே போயிட்டாரு. இன்னும் சொல்ல போனா நோட்டாவுக்கு கீழே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போன ஒரு நாம் தமிழரோட
கீழே 4வது இடத்துக்கு போயிட்டாரு, புதுச்சேரியில் அப்படி போயிட்டாரு. இப்படிப்பட்ட இடங்கள் வரும்போது எடப்பாடி பலகீனமா இருக்காரு. அவர்கிட்ட பேரம் பேசுறதுக்கும் அதிக சீட்டு வாங்குறதுக்கும் கூட்டணி ஆட்சின்னு பாஜக சொல்றாங்க. வெறும் ஏடிஎம்கே மட்டும் சொல்லலன்னு நான் சொன்னேன், திமுக பக்கமும் கேட்கறாங்கன்னு சொன்னேன். திமுக கட்சியில் இருக்கிறத கொள்கையாவே வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அவங்களுமே அந்த கோஷத்தை இன்னும் எங்களுக்கு அது இன்னும் அலைவுல தான் இருக்குன்னு சொல்லிட்டு தானே இருக்காங்க. 26 கேட்கல, 26 கேட்கல சார். அவங்க தேர்தலை ஒட்டி கேட்பாங்கன்னு பல முறை சொல்லியிருக்காங்க. இப்பவும் சொல்றாங்க தேர்தலை ஒட்டி நாங்க வைப்போம், அதையும் ஒரு கோரிக்கையா வைப்போம். அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. கூட்டணி ஆட்சி கோஷம் ஒலிக்கிறதுல தப்பே இல்லை. அந்த கான்செப்டே முதறிஞர் ராஜாஜி கோட்டை விட்டதுதான். சரி, அவர் அண்ணாவே காஞ்சிபுரத்தில் தோத்து போனார். இது எவனும் சொல்ல மாட்டான். காஞ்சிபுரத்தில் கலைஞர் தஞ்சாவூர்ல பரிசுத்த நாடார் தோக்கடிக்கும் போது பெருஞர் அண்ணா பிறந்தகை காஞ்சிபுரத்தில் செம லீடிங்ல தோத்து போயிட்டாரு. அதனால மன வலிமை இழந்துட்டாரு. காஞ்சிபுரத்தில் மீண்டும் நிற்கிறத விட அவர் சென்னையில நிற்கிறாரு. சென்னையில 67 அசம்பிளிக்கு நிக்கல, பார்லிமெண்ட்டுக்கு நிற்கிறாரு. தென் சென்னையில 6 தொகுதிகள் உள்ளடக்கிய பார்லிமெண்ட்னா குறி வச்சு தோக்கடிக்க முடியாதுன்னு சேஃபர் சைடு நிற்கிறாரு. அப்பம் கூட்டணி ஆட்சின்னு ராஜாஜி கேட்டிருந்தா அண்ணா ஒத்துருப்பாரு. ராஜாஜி என்ன நினைச்சாரோ எது நினைச்சாரோ தெரியல. அவரு 10% பலம் கொண்ட ஒரு அணில இருந்தாரு. அண்ணா 27% இருந்தாரு. மற்ற கட்சிகள்லாம் 50க்கு மேல போச்சு. அப்போ ராஜாஜி அந்த கண்டிஷனை போட்டிருக்கணும். அவரு தனி மெஜாரிட்டி வராது, நம்ம சிஎம் ஆட்டே ஆயிரலாம்னு நினைச்சிருப்பாரு. கூட்டணி ஆட்சின்னு கண்டிஷன் போட்டா கூட்டணி ஆட்சியில எவனோ நம்ம கட்சிக்காரன் மந்திரி ஆவான். அண்ணா சமாளிச்சிருப்பாரு அன்னைக்கு கேட்டிருந்தா. சரி, அதுலதான் கூட்டணியா நின்று தனிச்சு திமுக ஆட்சி அமைச்சிட்டாங்க. கேரளாவில எல்லாம் கூட்டணியா நிற்கிறவங்க கூட்டணி தான் ஆட்சி அமைப்பாங்க. லோனப்பன் நம்பாடன் ஒரு எம்எல்ஏனாலும் மந்திரி சபை உண்டு. நீலலோகேசன் நாடார் ஒரு எம்எல்ஏனாலும் மந்திரி சபை உண்டு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் இப்போ மம்தா தனியாட்சி, லெப்ட் பிராண்ட்னா ஒரு எம்எல்ஏனாலும் மந்திரி சபை உண்டு. இதுதான் வழக்கம். இந்த மாதிரிப்பட்ட இதுகள் யூபியில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, பல மாநிலங்களில் இந்தியாவுக்குள்ள அந்த தன்மைகள் இருக்கத்தான் செய்யுது. பீகார் பல இடங்கள்ல இருந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அந்த இது வராதது காரணம் தேசிய கட்சிகள் எங்களுக்கு எம்பி போதுங்கிற ஒரு இதுவும் பற்பல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் அது வராம போயிருக்குது. இப்பவும் திமுக கூட்டணியில எம்பிக்களை அதிகம் வாங்கக்கூடிய கட்சிகள் ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏ தான் வாங்குறாங்க. சரி, ஸோ அசம்பிளின்னு சொன்னா திமுகவோட கண்டஸ்டிங் சீட்டே ரொம்ப ஹெவியா போயிருது. இதுதான் இன்னைக்கு தனியாட்சி வர்றதுக்கான ஒரு காரணம். தனி பெரும்பான்மை கிடைக்கலன்னா அப்போ கூட்டணி ஆட்சி கொடுக்க வேண்டிய நிலைக்கு யாருமே தள்ளப்படுவாங்கல்ல? கண்டிப்பா அப்படி தள்ளப்பட்ட சூழ்நிலையில சோனியா காந்தி கலைஞர்கிட்ட வேண்டாம், நீங்க தனியாட்சி அமைச்சுடுங்கன்னு 2006 சொல்லிட்டாங்க. சரி, இல்ல இப்ப அந்த மாதிரி டிமாண்ட், ஏன்னா இது ரொம்ப அதிகமா கோஷமா இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு நான் கேட்கறேன் உங்ககிட்ட. நீங்க பழைய வரலாறு சொல்றீங்க, நான் இப்ப கேட்கறேன். இதுல சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். திமுக தனி மெஜாரிட்டி அந்த கொஸ்டின் ஒன்ட் அலோவ் அரைஸ். ஓகே, அப்படியே காங்கிரஸ் சப்போர்ட்டோட தான் திமுக வர முடியும்னு சொன்னா காங்கிரஸ் இன்சிஸ்ட் பண்ண போறது இல்ல. இங்க 4 பேர் மந்திரி ஆதை பற்றி டெல்லி காங்கிரஸ்காரனுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. செல்வ பெருந்தைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆசை கூட இருக்கலாம். எங்க அண்ணன் திருச்சி வேலுச்சாமிக்கு அமைச்சர் ஆசை இருக்கக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். ஆனா ராகுல் காந்திக்கு இந்தியாவை பிடிக்கிறதுக்கு ஸ்டாலின் நம்ம கூட இருந்தா போதும், மோடி நம்மளுக்கும் ஸ்டாலினுக்கும் கத்திரி போட்டுறக்கூடாதுங்கிறது தான் ராகுல் காந்திக்கு ஒரே நோக்கம். ரைட். நான் அடுத்து ஓபிஎஸ் கிட்ட வரேன் சார், கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஓபிஎஸ் தனியா ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடத்தி முடிச்சிருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு பண்டூட்டி ராமச்சந்திரன் எல்லாம் பேசினாரு, அதெல்லாம் பார்த்தோம். மாநாடு ஏதோ நடத்த போவதாகலாம் சில தகவல்கள் வந்தது. அதே போல விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது போல சில செய்திகளும் பரவுகிறது. பிஜேபி பக்கம் திரும்பி விஜய் பக்கம் திருப்புறாரு போல தெரியுது சார் ஓபிஎஸ். விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட். அவரு மாநாடு முடிஞ்சதும் கூட்டணி ஆட்சினாரு. 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட உங்க கூட கூட்டணிக்கு வர மாட்டான்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அதுதான் நிலைமை. ஆனா இன்னைக்கு அது நிலைமை. நாளைக்கு அன்புமணி ஆப்ஷனை ஓபன் பண்றாரு, விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி பதறிட்டு போய் பாமக எங்க கூட்டணியில இருக்குன்னு சொல்றாரு. ஒரு விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷனை அன்புமணி ஓபன் பண்ணது நான் தான் சொன்னேன். அன்புமணி விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றாருன்னு சொன்ன ஒரே அரசியல் ஆய்வாளர் நான் மட்டும்தான். அப்படின்னா பிஜேபி ஆப்ஷனை பிஜேபி டோரை க்ளோஸ் பண்றாரா? க்ளோஸ் பண்ணிட்டு விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றாரா? ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஆப்ஷனை ஓபன் பண்ணணும்னு சொல்றவன் அரசியல் தெரியாதவன். மூப்பனார் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி தான் ஜெயலலிதாவை சரண்டர் பண்ண வச்சாரு. 29 சீட்டு லெஸ்ஸவுனில மூப்பனார் வீடு தேடி போய் 29 சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு. சோ ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணி தான் பிரியாரிட்டி எதுவும் அங்க போய் லேண்ட் ஆக முடியும். க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் ஓபன் பண்ணா சரி, நான் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் வேணா நான் திரும்ப வாங்கிட்டு இன்னொரு வேற ஒரு கேள்வி வைக்கிறேன். என்லைட்டன் ஆயிட்டீங்கல்ல சபாஷ் மாதேஷ், பாராட்டுகள் மாதேஷ். இல்ல
அமித்ஷா வேணாம், பிஜேபி வேணாம், மோடி வேணாம், அவங்க கூட நம்ம கூட்டணி வேண்டான்ற முடிவு எடுத்துட்டு விஜய் பக்கம் போகணும்னு நினைக்கிறாரா அன்புமணி? அவங்க வேண்டான்னு சொல்ல வரல, அவங்களும் இருக்கட்டு, அங்கதான் நான் இருக்கிறேன், எடப்பாடியும் ஆப்ஷனா இருக்கட்டு. விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணா எடப்பாடி பதறுவாரு, அதுதான் மேட்ரு. அதே மாதிரி ஓபிஎஸ் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றார். அப்ப அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய், அன்புமணி, ஓபிஎஸ், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி 4 பேருக்கு ஆப்ஷன் ஆயிட்டார். இல்ல இதுல யார் யார் விருப்பப்பட்டாங்க? விஜய்க்கு ரொம்ப ஜான் பாண்டியன் ஓபன் ஆட்டே சொல்லியிருக்காரு. என்னன்னு விஜய் ஆப்ஷன்ங்கிறதே ஓபன் ஆட்டே சொல்லியிருக்காரு. கிருஷ்ணசாமி கூட்டணி ஆட்சின்னு இன்னைக்கும் பேசியிருக்காரு. விஜய் சொல்றது கரெக்ட்னு சொல்லியிருக்காரு. ஆமா. அன்புமணி அரசியலிலும் விஜய் சாதிக்க வாழ்த்துக்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. சோ இந்த 4 பேரையும் நான் சொன்னோம்னா தரவல் இல்லாம மொட்டச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு சொல்ல மாட்டேன். தரவல் இருக்கும்போது அதுக்கு எதிராக நான் சொன்னா நான் தான் ஏமாந்து போயிருவேன். இல்ல சார், இந்த இடத்துக்குள்ள நேத்து பாமக எங்க கூட்டணி என்டிஏல இருக்கக்கூடிய பாமக, என்டிஏல எங்க என்டிஏல இருக்காங்க, அதுல இருக்கக்கூடிய பாமக எங்களோட கூட்டணிக்கு வருவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுமே அன்புமணி கான்பிடண்டா 4 அமைச்சர்கள் அடுத்த இதுல இருப்பாங்கன்னு ஹெவியா நான் பார்கெயின் பண்ணுவேன்ங்கிறத 35+1 அந்த அளவுக்கு நிற்பேன். பாமக இல்லைன்னா வட தமிழகத்துல எடப்பாடியால ஃபைட்டே கொடுக்க முடியாதுங்கிற நம்பிக்கையில தன்னம்பிக்கையோட அதை சொல்றாரு. அன்புமணி அதை சொல்லியிருக்காரு. டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, அது அன்புமணியோட கருத்து. அன்புமணி கருத்து. ஏன்னா கருத்து இல்ல, டாக்டர் ஐயா தர்றது எம்எல்ஏ போஸ்டுங்க லெவல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சா அவர் நினைக்கிறாரு. சரி, நீங்க வெற்றி பெறாத அணியில மந்திரி சபையில இடம்னு சொல்றது ஒண்ணு, வெற்றி பெறக்கூடிய அணியில எம்எல்ஏ டிக்கெட் வாங்கினாலே கிடைக்கிறது எம்எல்ஏங்கிறது ஒண்ணு. எவன் வெற்றி பெறக்கூடிய அணி, யாரு கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், யாருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி கிடையாதுங்கிறதெல்லாம் நான் வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம். உங்களை விட மருத்துவர் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா தெரியும். ஏன்னா உங்களுக்கும் அவர் ஒரு வகையில குருவா இருந்தவர் அவரு, அதனால அவருக்கு தெரியும்ல. அவர் வெறும் எம்எல்ஏ சீட், அது நாளைக்கு மந்திரி ஆக முடியாது, ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணப்பாட்டுல அவர் சொல்ல மாட்டார் சார். அவருக்கு தெரியும். எல்லாரும் நீங்க எல்லாருமே எடப்பாடி ஒரு தட்டு தட்டுனா எடப்பாடி என்ன அவ்வளோ என்ன ஒண்ணும் இல்லாதவரா, பலமாற்றவரா? ஜெயலலிதா இன்னைக்கு 4வது போயிருக்காங்க, எம்ஜிஆர் இன்னைக்கு 4வது போயிருக்காப்புல. ஆட்சி முத ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில 4வது போன எடப்பாடியை தான் தட்டுறோம். இதே இளம்பருதி கலைஞர் அவர்கள் 2 பேர், அதுல ஒரே ஒரு எம்எல்ஏ எல்லாம் சட்டசபைக்குள்ள போயிருக்காங்க. 23 எம்எல்ஏ ஜெயிச்சு எதிர்கட்சி அந்தஸ்தியை இழந்த திமுக வரலாறு, விஜயகாந்த் முன்னேறி எதிர்கட்சி தலைவராக இந்த வரலாறு எல்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல சார். அது எப்படி ஏடிஎம்கே நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? இன்னைக்கு 20-21% இருக்கு, 66 எம்எல்ஏ இருக்கிற ஒரு கட்சி சார். இதெல்லாம் உண்மைதான். டெட் லீடர் cannot lead a party. ஜெயலலிதா இன்னைக்கு 4வது இடம் போனாங்க. திருநெல்வேலியிலையும் ராமநாதபுரத்திலையும் கூட்டணியோட இருந்தும் சீமானுக்கு ஈக்குவலா தானே சீட் எடுத்தீங்க. சரி, ஓட்டு எடுத்தீங்க. கலைஞர் காலத்திலே திமுக 2 சீட்டு தான் சார் வெற்றி பெற்றிருக்கு. வரலாறு தானே சார், உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு சார். அன்னைக்கெல்லாம் நீங்க பாலிடிக்ஸ்ல இருந்தீங்க. எங்க இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்காதீங்க, நுண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்குன்னு சொல்லாதீங்க, ஆட தெரியாதவா மேட கோணல்னு சொன்ன மாதிரி எடப்பாடிக்கு சப்பக்கட்டு கட்டாதீங்க. நான் கேட்கிற கேள்வி தெளிவா தான் இருக்குது. இதே எடப்பாடி ஜெயலலிதாவோட சிதம்பரத்துல சாய்ச்சிருக்கிறாரு. சரி, நாம நியாயத்தை பேசக்கூடியவங்க எப்படின்னு கேக்குறீங்களா? எங்க அண்ணா ரஜினிகாந்த், ஜெயலலிதா, பாஜக, நான் மதிக்கக்கூடிய சங்கராச்சாரியார் ஆதரவு பெற்ற கேண்டிடேட் தடா பெரியசாமி டெபாசிட் இழந்தாரு. ஜெயலலிதா கேண்டிடேட் டெபாசிட் இழந்தாரு எங்க சிதம்பரத்துல. நானே எங்க அண்ணன் சொன்னேன், இங்க நம்ம திருமாவுக்கு ஆதரிப்போம்னே, போலரைசேஷன் நடக்கும், திருமாவை ஆதரிப்போம்னே, மற்ற தொழில திருமா கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ண விட்ரா பண்ணிட்டு நம்ம அணிக்கு சப்போர்ட் பண்ண வைப்போம்னு அண்ணன் சொன்னேன். அது ஓகே, அது நடந்த கதை. ரஜினிகாந்த் கேண்டிடேட் டெபாசிட் இழந்தது வரலாறு, ஜெயலலிதா கேண்டிடேட் டெபாசிட் இழந்தது வரலாறு. ஆனா அதே சிதம்பரத்துல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாமக ஆதரிச்ச கேண்டிடேட் டெபாசிட் இழக்க வச்சிருக்கிறாரு. 36% வாக்கு எடுத்திருக்கிறாரு. விழுப்புரத்துல 36 எடுத்திருக்கிறாரு, சேலத்துல 38 எடுத்திருக்கிறாரு, கள்ளக்குறிச்சியில 40, நாமக்கல்ல 40. அப்ப இந்த பெல்ட்டுக்குள்ள இன்னும் சொல்ல போனா 23 எடுத்த தர்மபுரிக்குள்ள, இந்த 6 மக்களவைக்குள்ள, இந்த 36 செக்மெண்ட்டுக்குள்ள ஸ்டாலினை விட இண்டிவிஜுவலா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர். ஸ்டாலினோட இண்டிவிஜுவலா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர். சரி, உங்க பார்வையில ஒரு பகுதியில பலமான ஒரு தலைவரை போயிட்டு நீங்க ஒண்ணுமில்ல அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்கீங்களே. ஜெயலலிதா, எம்ஜிஆர் காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸ். இது 2 ஜாதி கட்சியா போயிட்டுங்கிறதா எங்க மேட்ரு. எங்க யார் சொன்னது இது 2 சாதி கட்சியா இருக்கு? அண்ணாமலை சொன்னது. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னது. அண்ணாமலை இப்ப எங்க இருக்காரு?
அவர் கட்சியில ஆக்டிவா இருக்காரா ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் சொல்றாரு மக்கள் சார், திரு மக்கள் அண்ணாமலை மாற்றத்தை நானும் மதிக்கிறேன், மக்கள் நானும் மாற்றத்தை மதிக்கிறேன். இன்னைக்கு என்ன பொசிஷன்ல ஏங்க, இருக்காரு? அண்ணாமலை எங்க இருக்காருன்னு கேட்டீங்களா, அதுக்கு பதில் சொல்ல விடுங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. பனைமரம் ஏறுறதையும் தென் ஆடு மாடு மேய்க்கிறதையும் மக்கள் விரும்புறாங்க. ரேடிக்கல் லீடர்ஸ் தான் உலகம் ஃபுல்லா பெருசா வந்துட்டு இருக்காங்கன்னு ஸ்ரீலங்கா எல்லாத்தையும் மனசுல வச்சு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய செக்கா இருக்கிறாரு. ரைட். அண்ணாமலை ஆர்டி டீமும் பிஎம்ஓவும் அண்ணாமலையும் சார், நீங்க சொல்றத கேட்கலையே டெல்லி. அண்ணாமலை சொல்றது ஆர்டி டீம் சொல்றதையும் வந்து டெல்லி கேட்டதா? அமித்ஷா கேட்டாரா? மோடி கேட்டாரா? கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? கொஞ்சம் கேக்குறீங்களா? எங்களை கண்டு மிரண்டு போய் தானே பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் வந்து சரண்டர் ஆயிருக்காரு. ஆனா 20% ஓட்ட மோடி தலைமையில கொண்டு வந்தது எங்க சாதனையா? அமித்ஷா காத்திருந்து குருமூர்த்தி வீட்டுல 30 நிமிஷம் பார்க்க வேண்டியவர் எல்லாம் 15 நிமிஷம் பார்க்க வேண்டியவர் 3.5 மணி நேரம் உட்கார்ந்தாரா? 4.5 மணி நேரம் உட்கார்ந்தாரா? உண்மை. ஒரு அடி எடப்பாடி காக்க வச்சது, எடப்பாடி காக்க வச்சாருல்ல. ஒரு அடி எடப்பாடி விழுந்தாருன்னா 3 அடி அமித்ஷா விழுந்தாரு. மறுக்கல. விழ வச்சது ரவீந்திரன் துரைசாமியும் பிஎம்ஓ அண்ணாமலையும் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா நம்ம பரிதாபமா போயிருவோம்னு அரண்டு போய் விழுந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இதை குறிச்சிக்க மாதிரி விழுந்தது யாரு சார்? அமித்ஷா வந்து 4 மணி நேரம் விழுந்து வெயிட் பண்ணி காத்திருந்து 7 சேர் போட்டு யாருமே உட்கார வைக்காம கடைசியில எல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே உட்கார வச்சு வரல. இதெல்லாம் பாக்கலையா? சமகால வரலாறு தானே. அதத்தானப்பா நான் சொல்றேன். முதல்ல எடப்பாடி விழ வச்சது நாங்க தான் சொல்றோம்ல. அவர் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னாரு. இப்ப சீமான் பழனிசாமியா இல்லையே துணிவா நிக்கிறான. அண்ணாமலை அதைத்தானே சொல்றாரு. அண்ணன் சீமான் உறுதியானவர்னு உறுதியற்ற தலைவராட்டு எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரா? ரைட் சார். அண்ணாமலையோட பொசிஷன் என்ன இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணாமலையோட பொசிஷன் வந்து இன்னைக்கு எடப்பாடி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்குறதுக்கு பிஎம்ஓ சப்போர்ட்டோட கருத்துக்களை வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறார். யார்கிட்ட சொல்லுங்கிறாரு? வெளிப்படையா சொன்ன கருத்தை தானே வாங்கிட்டு சொன்னேன். அவங்க கருத்துக்கெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்னா. அதெல்லாம் இல்லைன்னா நான் தனிநபர். நான் இப்ப தனிநபர்னா நான் எந்த நிறுவனத்திலையும் வேலை செய்யலன்னா அண்ணன் அண்ணாமலை பேசுனது சார். திரு அண்ணாமலை அவர்கள் பவர்ஃபுல் பர்சன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அரசியல்வாதி என்ன பேசுறான்னு பாக்காத, என்ன செய்யறான்னு பாரு. ஊர் உலகத்துக்கு தெரியணும் இல்ல, உள்ளார உட்கார்ந்து பண்றதெல்லாம் யாருக்கு? அதனாலதான் என்டிஏல இருக்கக்கூடிய பிஎம்கேன்னு என்டிஏ மேல ஒரு அச்சத்தோட ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அண்ணாமலை எடுக்கிற முடிவு எதிரணிக்கு சாதகமா போயிடாதா சார்? என்ன சார் இது? பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்குக்கு உரிய இடத்தை பெறுறதுதான் அண்ணாமலைக்கு நோக்கம். அதுல பிஎம்ஓ தெளிவா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி 10% ஓட்டுக்கு மேல பாஜக எடுக்கலன்னா 29 கலத்தி விட்டுருவாரு. மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறத மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ் எல்லாத்துக்கிட்டையும் நாங்க சொல்லியிருக்கிறோம். அவர் உள்ள வந்தது எங்களுக்கு லாபம் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்ல இன்னமும் பிஎம்ஓ வந்து அண்ணாமலை சொல்றது கேக்குறாங்களா, நயினார் நாகேந்திரன் சொல்றது கேக்குறாங்களா? பாஜக இல்ல அமித்ஷா டைரக்டியா எடப்பாடியோட பேசிட்டு இருக்காரா? பாஜக உனக்கு கிளியரா சொல்லுங்க. நீங்க பாஜக எடப்பாடி அமித்ஷாவுக்கு ஒரு நேரடி டீல் நடந்துருச்சு சார். இனிமேல் டைரக்ட் நீங்களும் நானும் மட்டும் தான் பேசிக்கணும். நயினார் நாகேந்திரன் நீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிதான் அமைச்சிருக்காரு. கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா தெளிவா சொல்றாரு. சரி. அதையே அன்புமணி தெளிவா சொல்றாரு. சரி. சவுத்லயும் வெஸ்ட்லயும் பாஜக இல்லாம எடப்பாடியால களத்துல நிக்க முடியாது. பாமக இல்லைன்னா எடப்பாடிக்கு வடக்கு இல்ல. அப்போ பாஜகவும் கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்றாரு. ரொம்ப கான்பிடண்டா அன்புமணியும் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. ஏன்னா பாமக ஒன்னாதான் நாளைக்கு பேரம் பேச வாய்ப்பு இருக்கு. நீரடித்து நீர் விழுவதில்லை, ஒரு தாய் மக்களும் சேர்ந்துக்கலாம். ஆனா ஈகோ இப்போ உச்சகட்டத்துல போயிட்டு இருக்கு. அதே நான் மறுக்க வரல. என்றாலும் வடக்க இந்த சூழ்நிலையில எடப்பாடிக்கு ஒரு கூட்டணி கட்சி வேணும்னா பாமக தான் இருக்குது. அதனாலதான் அவர் அவசரப்பட்டு வந்து பாமக எங்க கூட வருவாங்கன்னு கைத்தட்டல் பார்த்ததும் மயங்கி போய் பேசிட்டாரு. இதுவே எடப்பாடிக்கு ஃபால்ட் அல்ல, பலகீனம். நீங்க எடப்பாடியுடைய பலவீனத்தை ரொம்ப கவனமா மணிக்கணக்கில் நான் கேட்காத போதே சொல்லிட்டீங்க. ஓபிஎஸ் மறந்துட்டீங்களே சார். இப்படியே அவரை நம்ம எல்லாருமே மறந்துடுவோம் போல தெரியுதா சார்? அவர் தனியா ஏதோ பண்ணுகிறாரு, அதான் கேள்வி வச்சேன். நீங்க கடைசியில இப்படியே விட்டுருவீங்களா போல தெரியுது. எடப்பாடியை பேசி பேசி நீங்க ஓபிஎஸ் மறந்துட்டீங்களே சார். ஓபிஎஸ் ஒண்ணு மறக்க, நம்ம எல்லாரும் மறந்துட போறோம் சார். அரசியல் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது. இல்ல எடப்பாடியே என்ன சொல்லிட்டாருன்னா, எந்த நிபந்தனையும் இல்லாமல் வந்து ஒருங்கிணைப்புக்கு தயார்னு ஓபிஎஸ் சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, காலம் கடந்துருச்சுங்க அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சா? கடைசி பக்கமாயிருச்சு. எடப்பாடி, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 பேரும் சேர்க்க மாட்டார். ஏன்னா தோத்து போன அவருக்கு தெரியும். தோத்தா முக்குலத்தோர் வைப்ரண்டா பொலிட்டிக்ஸ் பண்ணுவான், இவரை தூக்கி போட்டுருவான் தோத்து போன இவரை. அதனால ரொம்ப அலட்டு கெடுகட்டி ஜாக்கிரதையா இருப்பாரு, சேர்க்க மாட்டார். அது நான் தான் சேர்க்க மாட்டாருங்கிறது தெளிவா சொல்லிட்டு. ஓபிஎஸ் எதிர்காலம்னு கேட்கிறேன் சார். ஓபிஎஸ் எதிர்காலம் மக்கள் கையில இருக்குது.
பிஜேபி கையில் இல்ல, பிஜேபி கையில யாருக்கு எதிர்காலம் தமிழ்நாட்டுல இருக்குது? இல்ல அவரு அந்த பக்கம் தானே கொஞ்சம் ரொம்ப அன்பா இருந்தாரு. எங்க பாசமா மோடி இருந்தாரு. தான் மோடியின் வெற்றின்னு எடப்பாடி தான் சொன்னாரு. சரி இவரு இந்திய ராணுவத்தின் வெற்றின்னு தானே ஓபிஎஸ் சொன்னாரு. சரி. அந்த கேஸை எதிர்பார்க்கிறாரு. ம். பொதுச் செயலாளர் செல்லாதுன்னு வந்துடும் எதிர்பார்க்கிறார். எந்த கேஸ்? 4 வாரத்துல முடிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் முடிக்காம இருக்குதுல்ல அந்த இன்னும் கேஸ். கேஸ் இருக்கா என்ன? 4 வாரத்துல ஏன் முடிங்கன்னு இபிஎஸ் சொல்றாரு. மறுபடியும் கோர்ட்டு தானா சார் ஓபிஎஸ்? அந்த எலெக்ஷன் கமிஷன் இது கோர்ட் இல்ல. ஓபிஎஸ் மாநாடு சார். பாரு கூட்டத்தை பாரு மாநாட்டுக்கு. ஓ ஓபிஎஸ்க்கு மாநாடு கூட்டமா சார்? 13% வாக்கு எடப்பாடி இழந்திருக்கிறாரு. சரி. சீமானோட பல இடத்துல கீழே போயிருக்கிறாரு. ம். டெபாசிட் இழந்திருக்கிறாரு. ம். ஜெயலலிதாவோ ஓபிஎஸும் எடப்பாடி சேர்ந்து இருக்கும்போது 4வது இடம்லாம் போனதில்லை. ம். விளவங்கோட்டில் 4வது இடம் போயிருக்கிறாரு. சீமானு கீழே போயிருக்கிறாரு. ம். விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் கண்டஸ்ட் பண்ண முடியாம பரிதவிச்சு ஓடி இருக்கிறாரு. ம். ஒரு நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சு போயிருக்கிறாரு. இதெல்லாம் ஒற்றை தலைமையின் பலகீனம். ஒற்றை தலைமை 2 ஜாதி தலைமையாட்டு ஆயிட்டு பிற ஜாதிகள் அதுல எதுக்குறாங்க. வேற வழி இல்லாம 10.5 பற்றி பேசாதவர் இப்ப 10.5 பற்றி பேசி எதிர்கட்சி தலைவரையாவது காப்பாத்திக்கலான்னு வாராரு. இதெல்லாம் இரட்டை தலைமை இல்லாததுல எடப்பாடிக்குள்ள 13% நஷ்டம். ஓபிஎஸ் 1% போயிட்டாரு, நோ இஷ்யூஸ். பட் இவர் 13% நட்டம் அடைஞ்சிருக்கிறாரு. ஓ ஓபிஎஸ்க்கு 1% கொடுக்குறீங்க? 1% தானப்பா எலெக்ஷன் ரிசல்ட். சரி நான் இவர் 13% அவுட் ஆயிருக்காருங்கிற எடப்பாடி. ரைட் சார். இப்போ விஜய அன்டெஸ்டட் அன்ப்ரூவ் சொல்லுவீங்களா? எஸ். ஓபிஎஸ் 1% எடுத்திருக்கிறாரு ராமநாதபுரத்துல. ஓ இப்ப கடைசியா நின்ன தேர்தல். எஸ். 1% இப்போ அதாவது 1% கட்சி 1% கட்சி இல்லாத ஒரு தலைவரா இருக்காரு ஒரு முன்னாள் முதலமைச்சர். ஆனா 13% எடப்பாடி கீழே தள்ளி இருக்கிறார். ஓ அவரால தான் அது தள்ளப்பட்டிருக்கு. இரட்டை தலைமை ஒற்றை தலைமைனால 2 ஜாதி தலைமையான்னு பிற ஜாதிகள் எதிர்ப்பால விழுந்திருக்காரு. நாடார் பெல்ட்ல 3 தொகுதியிலும் டெபாசிட் இலக்க வைப்போம்னு சொன்னானா இல்லையா? சொன்னி நடத்தி காட்டினா இல்லையா? இல்ல சார், இழந்த 13% ஓபிஎஸ் கிட்ட இலக்கல அப்ப எடப்பாடி. ஓபிஎஸ் இழந்ததுனால 13% இழந்துட்டார். ஆனா அப்படின்னா இப்ப அவரை சேர்த்தா அந்த 13% வந்துருமா என்ன? இரட்டை தலைமையா சேர்த்தா ஓரளவு வரும். மறுபடியும் முதல்ல இருந்து சொல்றீங்களா சார்? ஆமா. அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ட்டாரு, காலம் கடந்துருச்சுன்ட்டாரு எடப்பாடி. அப்போ அவர் அந்த 20% தாண்டி போக மாட்டார். திடீர்னு விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை ஏன் ஓபிஎஸ்க்கு வருது? விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய விஜய் ஒரு ஆப்ஷனாட்டு ஓபன் பண்றாரு. 3 முறை முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் விஜய்க்கு ஏன் ஆதரவு கொடுக்கணும்? விஜய் ஆப்ஷன் ஏன் ஓபன் பண்ணணும்? அன்புமணி ஓபன் பண்ணி இருக்கிறார்ல. அன்புமணி ஓபன் பண்றாருன்னா அன்புமணி மத்திய அமைச்சரா இருந்தவர் ஓபன் பண்ணி இருக்கிறார்ல. விஜய் விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு ஆகஸ்ட் 25 தன்னுடைய மாநில மாநாட்டை 2வது மாநில மாநாட்டை நடத்துறாரு. எப்படி பார்க்கறீங்க? விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு அவரு ஏற்கனவே மாநாடு நடத்தினாரு, மீண்டும் மாநாடு நடத்துறாரு, வரவேற்கத்தக்கது. விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு விஜயகாந்துக்குள்ள மதிப்பை கொடுத்து செந்தூர பாண்டிய தம்பி தானே அண்ணன் பிறந்த நாள்ல மாநாடு நடத்துறாரு, வரவேற்கத்தக்கது. அதுல ஏதேனும் ஒரு நுட்பமான அரசியல் இருக்கா? விஜயகாந்த் வாக்குகளை ஏதேனும் குறிவைக்கிறாரா? எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வந்த உயர்ந்த விஜயகாந்த் வாக்குகளை குறிவைக்கிறாரா? தப்பு இல்லையா? அதுல என்ன இருக்கு? இல்ல அது வாய்ப்புகள் அப்படி அதை நோக்கி இருக்கான்றத நான் கேட்கிறேன். அந்த பிறந்த நாள்ல மாநாடு ஆரம்பிச்சா அந்த வாக்கெல்லாம் வந்துருன்னு இருக்கா? ஒரு விஜயகாந்துக்கு குட்டியில் தனக்கு கிடைக்கட்டும் நினைக்கிறதுல தவறு இல்லை. சோ அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் விதத்தில் அண்ணாமலை வேலை செய்ய போறாருன்றீங்களா? இல்ல பிஜேபி பலம் சேர்ப்பதற்காக? பிஜேபிக்கு பலம் சேர்க்கறதுக்கு வேலை செய்ய போறாரு. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை பெற்றாகணும். அதற்கான முன்னேற்பாடுகளை அவர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. அந்த ஃப்ரீ ஹேண்ட் டெல்லி கொடுப்பாங்களா சார் அவருக்கு? தமிழிசை இருக்கும்போது எல்லாருமே அந்த ஃப்ரீ ஹேண்ட் எடுத்தாங்க. ஓகே. அண்ணாமலை இருக்கும்போது எல்லாருமே அந்த ஃப்ரீ ஹேண்ட் எடுத்தாங்க. இப்பவும் அந்த ஃப்ரீ ஹேண்ட நேஷனல் பார்ட்டில எல்லாரும் எடுக்கத்தான் செய்வாங்க. அதான் தேசிய கட்சியில அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததான்றது பேச முடியும், ஆனா எடுக்க முடியுமா ஹைகமாண்ட் அப்படின்னு கேட்கிறேன் நான். இதை பயன்படுத்தி எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. எடப்பாடி இன்னைக்கு என்டிஏன்னு பேசுறாரு, என்டிஏல இருக்கக்கூடிய பாமக எங்கிட்ட வரும்னு பேசுறாரு. காரணம் அண்ணாமலை கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான். சோ பார்கெனிங்க்கு இது வழிவகுக்குன்றீங்க. எவன் சொன்னாலும் சொல்லலனாலும் பிஎம்ஓ மூலமா எங்க ஆர்டிடி முயற்சி மூலமா சீமான அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கனால தான் எடப்பாடி பதறிட்டு இந்த என்டிஏக்குள்ள வந்தார். ரைட் சார். மக்கள்கிட்ட கொடுக்குறோம். நேரில் நேரம் கொடுத்து பேசுவதற்கு நன்றி. நன்றி.